நாங்கள் ஒரு விசை கண்களை மூடி நாங்கள் ஒரு விசை தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்திருப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த காலை வேளைக்காக மீண்டுமாக உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே இந்த புதிய மாதத்திலே முதல் வாரத்திலே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே இன்னும் அதிகமாய் உம்முடைய ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் நெருங்கி வரவும், இந்த சாட்சிகளை நாங்கள் இன்னும் கேட்டு கர்த்தாவே எங்களை திடப்படுத்தி கொள்ளவும் நீர் ஏற்படுத்தின இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வண்ணமாக இந்த நாட்களிலே நாங்கள் சத்தியத்தை அறிந்து பிழையாக எண்ணியிருந்தது, பிழையாக நடந்தது, பிழையான வியாக்கியானத்தில் இருந்து கர்த்தாவே சரியான உம்முடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல நீர் அனுதினமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வர்ற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக நாங்கள் உமக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கும்போது சரியான பாதையிலே எங்களை நடத்துகிற தேவன். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை என்னும் அந்த நேர்கோட்டிலே எங்களை நடத்தி உம்முடைய ராஜ்யம் வரும் மட்டும் கர்த்தாவே உம்மோடு கூட அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் நாள் மட்டும் உம்முடைய கிருபை எங்களை பின்தொடர்ந்து கர்த்தாவே எங்களை நடத்தி நீர் எங்களை வழி நடத்த போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். பேச போகிற வார்த்தை ஆசீர்வதியும். அந்த தீர்க்கதரிசியுடைய சரித்திரத்தை குறித்து நாங்கள் ஆராய்கிற வேளையிலே ஆண்டவரே நீர் அவரோடு இப்படி இடைப்பட்டீர், அந்த அற்புதங்கள் நீர் அவரை பயன்படுத்தின விதங்கள் ஆண்டவரே அவருக்கூடாக இருந்து நீர் செய்த கிரியைகளை பார்க்கும்போது உண்மையும் நாங்கள் அறிந்து கொள்ளவும், அவரோடு நீர் பிரத்யமாக இருந்து நேர்முகமாக இருந்து அவரோடு இடைப்பட்ட காரியங்களையும் எந்தெந்த வண்ணமான தரிசனங்களை கொடுத்து எந்த வண்ணமாக அந்த தரிசனங்களுடைய வியாக்கியானங்களை கொடுத்து நீர் நடத்தும் போது கர்த்தாவே அது எங்களுடைய வாழ்க்கையிலும் அது சம்பவிக்கிற வேளையிலே நாங்கள் திடப்படுத்தி கொண்டு உமக்குள்ளாக நாங்கள் நெருங்கி வர நீர் கொடுக்கிற ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், திறக்க போகிற வார்த்தை ஆசீர்வதியும், பேச போகிற வார்த்தை ஆசீர்வதியும், பேசுகிற உதடுகளை ஆசீர்வதியும், கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். யாவையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் ஒரு வேத பகுதியை நாங்கள் வாசித்து நாங்கள் செய்திக்காக நாங்கள் போவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நாங்கள் அடிக்கடி வாசிக்கிற வார்த்தை தான். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே மீண்டுமாக இந்த முதல் வாரத்திலே அருமையான தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை வரலாறை இந்த நாட்களிலே நாங்கள் தியானித்து பார்க்க, நான் ஜெபத்திலே சொன்னது போல அந்த காரியங்களை நாங்கள் கேட்கும்போது தியானிக்கும்போது எங்களுக்கும் வருகிற பலவீனங்கள் அல்லது தேவன் இடைப்படுகிற காரியங்களை கண்டுகொள்ள மிகவும் அது ஒரு இலகுவாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவன் அந்த எளிமையிலே அவரோடு கிரியை செய்ததை, அவருக்குள்ளாக இருந்து கிரியை செய்த ஒவ்வொன்றை நாங்கள் காணும்போது எங்களுடைய வாழ்க்கையிலும் அங்கே நடக்கிற பலவீனங்கள், வியாதிகள் அல்லது சோர்வுகள் அல்லது தேவன் பேசுகிற விதங்களை நாங்கள் கண்டுகொள்ள மிக உதவியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அது நிச்சயமாக அது உதவியாக இருக்கும். ஆமென். நாங்கள் இன்றைய நாளிலே 9வது பாகத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம். எப்படியாக தேவன் தீர்க்கதரிசியோடு இடைப்பட்டார், எந்த வண்ணமான எளிமையிலே அவருடைய வாழ்க்கை இருந்ததென்றும் எந்த வண்ணமாக அவர் மத்தியிலே தேவன் கிரியை செய்தார் என்பதையும் நாங்கள் அநேக காரியங்களை கண்டு கொண்டோம். இன்றைய நாளிலே அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க போகிறோம்.
அதாவது 1946ஆம் ஆண்டில் நடக்கிற சம்பவங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் அது மார்ச் மாதத்திலே நடக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அவருடைய வீட்டுக்கு அருகிலே ஒரு சௌரி இருக்கிறார், ரீட் என்ற ஒரு சௌரி. அந்த ரீட் என்ற சௌரி வியாதியாக இருக்கிறார். அவருடைய கணவன் தீர்க்கதரிசியிட சொல்கிறார், என்னுடைய மனைவி வியாதியாக இருக்கிறாள், அவர் மரிக்க போகிறார், அவர் வைத்தியசாலையில் இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை தீர்க்கதரிசியிட சொல்லுகிறார். அப்போ அது என்ன வியாதி என்று பார்க்குற வேளையில் அது டிபி வியாதி. அப்போ அந்த வியாதியை அவருக்கு கேட்டோன்னே அவருக்கு அதிக துக்கமாகுது. ஏனென்றால் அவருடைய மனைவியும் அவருடைய குழந்தையும் அந்த மன்னவான ஒரு டிபி வியாதியினால தான் அவர்கள் மரித்து போனார்கள். அது பொல்லாதது, தீர்க்க சொல்கிறேன், அது ஒரு பிசாசாக இருக்கிறது. அது இருவரையும், அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளையும் அது என்ன செய்து விட்டது, கொண்டு போய்விட்டது. அப்போ அந்த கொன்றதினாலே இவருக்கு அது வேதனை. அப்போ அந்த காரியத்தை சொன்ன உடனே அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. ஏன்னா தீர்க்கதரிசி சொல்கிறார், தேவன் தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லும்போது, நீர் உண்மையாக நீ யாருக்காக ஜெபிக்கும்போது அவர்களை உன்னுடைய நிலையாக வைக்கும்போது அந்த ஜெபம் நிச்சயமாகவே கேட்கப்படும். ஏன்னா நாங்கள் அந்த அவங்களோட உள்ளுணர்வை கண்டு நாங்கள் ஜெபிக்கும்போது அந்த நிச்சயத்தை நாங்கள் வைக்கும்போது தேவன் எங்களுடைய இருதயத்தை பார்ப்பார். என்னடா இவன் அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு உண்மையாக, ஏன்னா தீர்க்கதரிசிட்ட தேவன் எப்பயுமே சொல்ல காரியம் உண்மையாயிரு, ஏன்னா நீ உண்மையாக ஜெபிப்பாய் ஆனால் என்று தீர்க்கதரிசிட்ட தேவன் சொல்லியிருக்கிறார். அதே போல் வேதமும் என்ன சொல்லுது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று இருக்கு. ஏன்னா எப்பயுமே நாங்கள் உத்தமமாக இருந்தால் கர்த்தர் துணைவராயிருப்பார். அப்போ அதனால் அவர் அதை காரியத்தை அவர் கேட்டோன்னு துக்கமாக இருக்கிறது. வைத்தியசாலை வைத்தியர்கள் எல்லாமே அந்த சௌரியை கைவிட்டுட்டாங்க. அவைக்கு 4 பிள்ளைகள், ஏன்னா திருமணமாகி அந்த குழந்தைகள் எல்லாமே சிறு குழந்தைகள். இப்போ மரிக்கிற தருவாயில் இருக்கிறார். அப்போ தீர்க்கதரிசிட்ட அவர் ஜெபிக்க சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார், அவருக்காக ஜெபிக்க போகிறார். ஏன்னா எப்பயுமே தீர்க்கதரிசி தேவனுடைய ஜெபத்திட்ட கேட்டு தான் அவர் ஒரு காரியத்துக்கு போவார். தரிசனம் அதை கண்ட பிற்பாடு தான் அவரால் அதை நிச்சயித்து கொள்ள முடியும் என்று உங்களுக்கு தெரியும். அதே போல் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த வேளையிலும் பிதாவானவர் காண்பிக்கிறதை அல்லாமல் குமாரனால் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த தரிசனத்தை, அந்த விஷனை, ஏன்னா அந்த நாளை, அந்த நேரத்தை காட்டாமல் அந்த பூமியில் இருக்கிற ஒரு மனிதனால் எதையுமே செய்யலாம். அப்போ அதே போல் இயேசு கிறிஸ்து தேவனாயிருந்தும் பூமியில் ஒரு மனிதனாய் வந்தபடினால அந்த ஆதீனத்திலே எழுதப்பட்ட அந்த திட்டத்தின்படி தான் அவரால் செயற்பட முடியும். ஏன்னா இப்போ அவர் மனிதனாக வந்திருக்கிறேன். அதே போல் தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னத்தை எப்பொழுது எந்த நேரத்தில் அவருடைய சித்தம் என்னன்றதை காட்டினா மாத்திரம்தான் இவரால் கண்டுகொள்ள முடியும். அப்போ இவர் என்ன செய்கிற, ஜெபிக்கிற வேளையில் இவர் ஒரு தரிசனத்தை பார்க்குறேன். அந்த ஸ்திரீயானவள் கிராண்ட் மதர், அதாவது வயதானவராக என்ன செய்கிற காண்கிற தரிசனத்தில். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இளமையாக இருக்கிறா. அப்போ வயதான ஒரு தரிசனத்தை காண்ற அவள் இருக்கிற, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து இருக்கிறத காணக்குள்ள இவருக்கு நிச்சயம் ஏன் அப்போ அவருக்கு தெரியும் இந்த ஸ்திரீ நீண்ட நாள் வாழ போகிறான். அப்போ அது வயதான தோற்றத்தில் அவர் கூண் விழுந்த ஒரு நிலையில் அவள் இருக்கிறாள். அப்போ அவருக்கு தெரியும் இப்போ இளமையாக இருக்கிறா, அப்படி ஏண்டா இவர் நீண்ட நாள் வாழ போகிறா என்றதை இவருக்கு தெரியும். தரிசனத்தில் தேவன் காட்டிட்டார். அப்போ அவர் சொல்கிறார், அதாவது கர்த்தர் உரைக்கிறதாவது இந்த சௌரி சுகமாவா என்று என்ன செய்கிறார், உரைச்சோன்னே உரைச்சிட்டு வந்துட்டு, ஏண்டாது உடனே ஆகாது, ஏன்னா 1 நாள் 2 நாள் செல்லும் அல்லது ஒரு குறிப்பிட்ட மணி நேரம். அப்போ அந்த காரியத்தை குறித்து அவர் என்ன செய்கிறார், சொல்லி விட்டுட்டு இவர் வீட்டுக்கு வீட்டு சாமான்களை வாங்க ஒரு கடைக்கு, பலசரக்கு கடைக்கு, அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் கடை, ஒரு எல்லாமே இருக்கிற ஒரு கடைக்கு, ஃபுட் சிட்டி என்று வைப்போமே, அந்த மாதிரி ஒரு கடைக்கு போகிற வேளையில் அவருடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிற அன்ட்ரூ என்ற ஒரு மனிதன் இவரை நிப்பாட்டுறான். இவர் சாமானை வேண்டிட்டு இருக்கக்குள்ள நிப்பாட்டிட்டு கோபத்தோடு கேட்குறான், நீ ஏன் இப்படி நடந்து கொள்ளுறீர் என்று கேட்குறான். அப்போ அவர் கேட்குற என்னன்னு, அவர் சொல்கிற வைத்தியர்கள் அவள் மறிக்க போகிறான்னு சொல்லியிருக்கக்குள்ள 4 பிள்ளைகள் இருக்கக்குள்ள அவள் சாக கிடக்கிறான், நீ பிழைப்பாள் என்று ஒரு பிள்ளையான ஒரு எண்ணத்தை அவங்களில் விதைக்கிற. அப்போ பிள்ளைகளெல்லாம் நம்பி இருக்கேன், அப்போ அவள் கணவன் நம்பி இருக்கிற. அப்போ நீ ஒரு பிள்ளையான எண்ணத்தை நீ
சொல்லலாமான்னு இவரோட கோவப்படுறான். அப்போ கோவப்படக்குள்ள அவர் சொல்கிறார், இது நான் சொல்லல, இது கர்த்தர் சொன்னார். ஆமே, கர்த்தர் சொல்லியிருக்கிறேன், அவள் பிழைக்க போகிறாள். ஆமே, அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஒழிய அது எப்படி சாக போகிறாவா இல்லையான்னு தெரியாது. வைத்தியர்கள் எல்லாம் சொல்லலாம், ஆனால் அவள் பிழைப்பாள் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார்ன்றோன்னு அவன் இவருக்கு கடுமையாக என்ன செய்கிறான், ஏசிட்டு வந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். அப்போ இவர் தன்னுடைய வீட்டுக்கு சாமானெல்லாம் எடுத்து வந்த பிற்பாடு 2 நாள் கழித்து வந்து மேடா வந்து சொல்கிறா, உமக்கு ஒன்று தெரியுமான்னு கேட்குற. அவ கேட்குற என்ன பிரச்சனைன்றக்குள்ள அவர் சொல்கிறேன், அன்றுடைய மனைவி வந்து அதிக வியாதிப்பட்ட ஒரு மரண தருவாயில் எங்கே இருக்கிறாவாம், வைத்தியசாலையில் இருக்கிறா என்று இவர் கேள்விப்பட்டு சொல்கிறார். அப்போ அவர் சொல்ல இப்படி காரியம். அப்போ உடனே அவர் என்ன செய்கிறார், இவர் ஒரு இரக்கமுள்ள மனிதன், அவர் ஏசினதை குறித்து அவர் ஒன்றுமே இல்லாமல் இவர் உள்ளத்தில் வந்து இவருக்கு ஒரு உணர்வு வருது, பாவம் என அவள் மரிக்க போகிறாள், அதனால் இந்த காரியத்தை குறித்து நான் அவன்கிட்ட போய் கேட்போம், ஏதாவது ஒரு காரியம் உனக்கு வேணுமான்னு கேட்குறதுக்காக இவர் என்ன செய்கிறாருண்டா அந்த இடத்த வீட்டில் இருந்து அவனோட வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் போய் கேட்குறார், ஹாய் ஆண்ட்ரூ என்று சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, இப்படியாக உன்னுடைய மனைவி வந்து வியாதியாக இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன், நான் ஏதாவது உனக்கு ஒரு உதவி செய்யணுமான்னு இவர் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு நல்ல வைத்தியர்கள் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு உதவியும் வேணும். அவர் சொல்கிற பிரணாம் சொல்கிறார், நான் உனக்கு அதை கேட்கல, உனக்கு நல்ல வைத்தியர் இருக்கலாம், நான் கேட்டது நீ இப்படியான சிச்சுவேஷனில் வைத்தியசாலையில் ஓடி திரிகிறபடினால உனக்கு சாமான் வேண்டவோ கடைக்கு ஓடி போய் காரியங்களை வாங்க அப்படி ஒரு உதவி வேணுமென்று தான் நான் கேட்டேன்னா ஒழிய உனக்கு நல்ல வைத்தியர் இருக்கலாம், நீ அவங்கள வச்சு காரியத்தை செய்துக்கோ என்று சொல்கிற. அப்போ அவர் சொல்கிற, எனக்கு எல்லாம் நிறைவாக இருக்குது, எல்லாமே சரியாக இருக்குன்ட்டு. அப்போ தீக்கர் சொல்கிறார், எப்பயாவது உனக்கு தேவைன்னு ஏற்பட்டால் நீ பயமில்லாமல் இந்த கதவை வந்து நீ தட்டலாமென்று சொல்லிட்டு வர. அவன் தடாரண்டு என்ன செய்கிறான், கதவை அடித்து இவரை வெளியே போடுறான். ஏன்னா இவர் வெளியே வரக்குள்ளே சில பேர் நான் போயிட்டு வாரண்டு போகக்குள்ள தடாரண்டு அடிப்பாங்க, அதே மாதிரி அடித்தோன்னே இவர் வந்துட்டு இவர் என்ன செய்கிறாரண்டா, அடுத்த நாள் என்று நினைக்கிறேன், அடுத்த நாள் இவர் வேலைக்கு போயிருக்கிறார். ஆனால் அவர் வேலையில் இல்லை, இந்த ஒரு மாதிரி இருக்க இவர் என்ன செய்கிறார், வீட்டுக்கு வாரு, தேவன் ஏதோ அவர் சொல்கிறேன் நீ வீட்டுக்கு போன்ற ஒரு உணர்வை கொடுக்குறபடினால வீட்டுக்கு வேலையில் அவர் சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து தன்னுடைய துப்பாக்கி எடுத்து துடைச்சிட்டு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜன்னல் அருகில் இருந்து துடைச்சி கொண்டு இருக்கிற வேளையில் அவர் துடைக்கிற வேளையில், இப்போ நாங்கள் இப்படி துடைக்கிறோம்னு வைங்களே, பகலுங்கிற கடக்கண்ணால் ஒரு அசைவு ஏற்பட்டால் தெரியுமேனு அது மாதிரி அவர் துடைச்சி கொண்டிருக்கக்குள்ளே ஒரு ஆள் ஜன்னலால் போகிற மாதிரி இருக்குது. அப்போ இவர் பார்க்குற அன்று போகிற மாதிரி, அந்த இவர் ஏசி அனுப்பினானு இந்த அன்று போகிற மாதிரி அவர் காண்றார். அப்போ கண்ட பிற்பாடு அவர் என்ன செய்கிறாருண்டா, அவனை போய் பார்க்கக்குள்ள அவன் தான் நிற்கிறான். பார்த்தா அவன் அந்த அழுகிற கண்களோடு என இயலாத வேர்வை சிந்தி அப்படி இயலாத ஒரு நிலையில் அவன் நின்று அவன் சொல்கிறான், நீ கேள்விப்பட்டீரான்னு கேட்கக்குள்ள அவர் சொல்கிறான், என்ன அப்படி என்ன அவர் சொல்கிற, என்னுடைய மனைவி மரிக்க போகிறா. அப்போ ஏற்கனவே அவன் சொல்கிறான் என்னண்டா, அவர் கேட்கல நான் உனக்கு உதவி செய்யணுமான்னு கேட்கல அவன் சொல்கிறான், அவன் நல்லா தான் இருக்கிறா, அவைக்கு ஒன்றுமே இல்லை, வைத்தியர்கள் வந்து சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ண அவள் சுகமாயிரும், ஒரு வேல்வை மாத்திரம் கட் பண்ண வேண்டியிருக்கு, கட் பண்ணினா அது சரியாயிருமென்றது அவர் சொல்லி அனுப்புரு. அப்போ தீக்கரிசி அவர் சொல்கிற, உனக்கு தெரியுமா அவள் மரிக்க போகிறான்னு சொல்லக்குள்ள. அப்போ தீக்கரிசி சொல்கிறா, நீ தான் சொன்ன, ஏன்னா அவள் நல்லா தான் இருக்கிறா, ஒரு வேல்வை எடுத்தா சரியாண்டு இல்லை, என்னை மனைவி மரிக்க போகிறா, நீ வந்து ஜெபிக்கணுமென்று அவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிற, நீ தானே நல்ல டாக்டர், ஏன்னா நல்ல வைத்தியர் இருக்கு, அவங்கள போய் நீ பாருண்டக்குள்ள. இல்லை அந்த காரியம் நீ தான் பாரு. அவர் சொல்ல, இல்லை நீ வடிவா சொன்னியே, நீ வந்து நல்ல வைத்தியம். அப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்படி பேசிட்டு காரியத்தை வந்தோடனே நாங்கள் இனி அவன் திருந்தி வந்திருக்கான் என அவனை புண்படுத்தக்கூடாது என நம்ம அப்படி சொல்கிறதாண்டா பக்கத்தில் யாராவது கேட்டால் அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் இதில் நீங்கள் கவனிக்கும், ஏன்னா இப்போ அதை கவனித்தா அவங்களுக்கு புரியும். பரிசுத்த இப்போ இயேசு கிறிஸ்துவ என்ன ஒரு துக்கத்தோடு அழுகையோட ஒரு ஸ்திரீ அவர்கிட்ட வரக்குள்ள அவர் சொல்கிற பிள்ளைகளுடைய அப்பத்தை நாளைக்கு. அப்போ சிச்சுவேஷனை அறிஞ்சவர் பேசுது. இப்போ சில பேர் என்ன எங்கிட்ட சொல்லுவாங்க, சிச்சுவேஷன் அறிஞ்சு நீங்கள் பேசியிருக்கலாம், சரி என்ன நடந்தாலும் இப்போ உம்மட்ட ஜெபிக்க வந்திருக்காங்க தானே, ஏன்னா நீங்கள் வந்து ஒன்றும் சொல்லாமல்
ஜெபிச்சிருக்கலாம் என்று சொல்கிற ஆட்களுக்கு இது நல்ல ஒரு பாடம். ஏனென்றா இது அவங்களோட விசுவாசத்தை காண்றதுக்கு தான், அதை ஹேர்ட் பண்ணுறதுக்கு இல்லை. அது அந்த தேவ மனிதனுக்கு மட்டும்தான் அது தெரியும். புரியுது அவங்களுக்கு? இப்போ இயேசு கிறிஸ்துவும் அப்படி தானே, அவள் ஓடி அழுதுட்டு தானே வாரா. அப்போ அந்த சிச்சுவேஷனை அறிஞ்சு சரி ஏதோ ஒன்று ஓடி வாரா என்றுட்டு அவர் வேதனையான வசனத்தை சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறேன். அப்போ அதே போல் தீர்க்கதரிசிட இதில் இவர் சொல்லக்குள்ள அவர் சொல்கிறேன், உனக்கு டாக்டர் இருக்கான்னு நீ சொன்னாதானே. ஏன்னா அவன் அதை உணரணும். இப்போ கெட்ட குமாரன்லேயும் அதை உணர விட்டு மட்டும் தகப்பன் என்ன செய்தான் விட்ட. இப்போ நாங்கள் அதெல்லாம் அவன் பழசை உணராமல் நாங்கள் இதண்டா, இப்போ ஒருவேளை அவன் இப்போ முடியாதுன்ட்டு வந்திருந்தா, ஒருவேளை இந்த தீர்க்கதரிசி இந்த வார்த்தை சொல்லிட்டு அவன் போயிருந்தா அவன் யாருன்றதை கண்டிருப்பேன். ஆனால் இவன் உறுதியாக இவரை விட்டால் யாருமே இல்லைன்ற ஒரு உணர்வுக்கு வர மட்டும் அங்கே பரிசோதிக்கப்படும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால தான் இந்த செய்திகள் நீங்கள் கவனமாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரியுமெண்டா அந்த டைமில் அந்த நாளுக்குரிய மனிதன் கடுமையாக பேசினாலும் நீங்கள் அதை உணரணும். உங்களுக்கு பரிசுத்த ஆவி இருந்தால் கனெக்ட் பண்ணுவேன். ஏன்னா அவர் வார்த்தையை குறித்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமே. அப்போ இது சத்தியம். ஏன்னா எதையும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் வந்தது சுகத்தை பெற. நீங்கள் ஏச்சு வேணாலுமே நாங்கள் இப்போ ஒரு புல விட்டு பொலுசுக்கோ இங்கே போனால் அவன் கண்ட மாதிரி ஏசுவான். அவனுக்கு திரும்பி நீயும் உண்ட வேலையுமெண்டு வருவோமா? நாங்கள் வரையில. ஏன்னா வந்தாது பெரிய பிரச்சனையா நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அதே போல் தான் தேவண்ட மனிதர்கள், தேவண்ட சமூகம். அப்போ அவர் சொல்கிறேன், நீ தானே அப்படி சொன்ன. அப்படி சொல்ல, இல்லை நீ ஜெபிச்சா சுகமாகும். ஏனண்டா தேவன் சுகம் அளிக்கிறவர் என்று அவன் சொல்கிறான். அப்போ எப்படி என்று கேட்கல. அவர் சொல்கிறேன், அன்றைக்கு அந்த பக்கத்து வீட்டு அந்த சௌரிக்கும் நீ சுகமானான், அதை கண்டன். அதே போல் என்னுடைய மாமியும் ஒரு காரியத்தை செய்தா. என்னன்னு கேட்க, அப்போ அவள் சொல்லி அந்த சாட்சியை சொல்கிறேன். என்னென்னா அவள் ஒரு கடவுளுக்கு பயந்த இந்த அன்றுட மாமி, அதாவது இந்த மனைவியுடைய அம்மா. அப்போ அவள் என்ன சொல்கிறான்டா, என்னுடைய மாமி கடவுளுக்கு பயந்தவ. அப்போ அவள் அடுத்த நாள் ஊழியக்காரனுக்கு $5 தருவதாக வாக்கு கொடுத்துருக்கான். அப்போ கொடுக்குற வேளையில் அவட்ட காசு இல்லை. ஆனால் இவன் என்ன செய்தா, ஒரு நாள் இந்த உடுப்பு துவைக்க சோப்பு இல்லை. இந்த சோப்பை வாங்கி என்ன செய்கிறான்டா, உடுப்பை தேய்ச்சி கொண்டிருக்க வேளையில் சோப்பு என்ன செய்யும், கரைஞ்சி போகும் தானே. தேய்ச்சி முடியக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சோப்புக்குள்ளே $5 இருந்தது பாருங்கள். அப்போ ஏனண்டா அவள் கடவுளை நம்பி அடுத்த நாள் தேவண்ட மனிதனுக்கு நான் அந்த $5 கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்தபடினா பாருங்கள் தேவன் என்ன செஞ்சார். அப்போ அது உங்களுக்கு ஒரு வேதத்தில் ஞாபகம் வரணும். என்ன, இவங்க வரி கட்ட காசு இல்லைன்னொன்னே இயேசு கிறிஸ்து சொல்ல நீங்கள் போய் என்ன மீனை பிடிங்கன்னுக்குள்ளே அந்த மீண்ட வயிற்றுக்குள்ளேருந்து அவங்க வரி கட்டுறதுக்கான பணம் என்ன செய்யுது, வருது பாருங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். உண்மை உள்ள ஜனம். அந்த ஸ்திரீ ஏழ்மையானவர், காசு இல்லை. அப்போ அவள் தேவனுக்கு தெரியும் அந்த உத்தமத்தை. அவள் என்ன செஞ்சிருக்கா, தன்னுடைய ஊழியக்காரனுக்கு நான் $5 தருவதாக வாக்கு கொடுத்தபடினால நாளைக்கு அவர் வரப்போரே இவன் இன்றைக்கு சொல்லியிருக்கிறான். நான் அடுத்த நாள் இவர் செய்துட்ருக்கா. அவர் வர்றதுக்கு முன்பு பாருங்கள், தேவன் சோப்புக்குள்ளே ஒரு $5 தேவன் வச்ச அந்த நாணயம் கோயின்ஸை வச்சிருக்கேன்னா பாருங்கள் இவ்வளவு. அப்போ ஏதோ ஒரு பை மிஸ்டேக்கில் என்ன அந்த நாணயம் அந்த சோப்புக்குள்ளே விழுந்துருக்கு. விழுந்து ஏதோ ஒரு காரியத்தில் அல்லது தேவன் அதுக்குள்ளே சிருஷ்டித்து இந்த சிறிக்காக வச்சிருப்பேன். ஆமே. அப்போ பாருங்கள், அதுதான் அந்த ஏழ்மை. தேவனுக்கு தெரியும் அதை கிடைச்சா அதை செய்வான். அந்த உத்தமத்தை அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த ஏழ்மை உள்ள ஜனங்களை தேவன் அங்கே விரும்புகிறத நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அந்த ஏழ்மையானவங்க எதையும் உத்தமமாக செய்வாங்க. அதால தான் அந்த சீசர்ட்ட அவர் சொல்கிறதுக்குள்ளே பல ராஜ்யத்தில் ஏன் ஐஸ்வர்யவான் போக மாட்டானண்டா அவனுக்கு பண ஆசை இருக்குது. ஆனால் ஏழ்மையானவங்க என்ன செய்வாங்க, எதையுமே கர்த்தருக்காக தருவாங்கன்னு தந்தபடி தான் அவர் சொல்ல அவங்க போயிடுவாங்க ஏழ்மையானவங்க. ஆனால் அந்த ராஜ்யத்தில் இவங்களால் போக இயலாண்ட அந்த உவமை. அப்போ அதான் வேதம் சொல்லுது, என்னது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கு. அப்போ பண ஆசை இல்லாத மனிதன் தான் தேவண்ட ராஜ்யத்துக்கு அவன் போவான் என்று தீர்க்கதரிசி சொல்ல. அப்போ அதே போல் அந்த ஸ்திரீ என்ன செஞ்சிருக்கிறா, அதை அப்படியே பெற்றதை சொன்ன வாக்கின்படி அவள் என்ன செய்கிறா, கொடுத்தபடியாக இந்த சாட்சி இந்த அன்றுக்கு என்னையாக இருந்துச்சு, விலையேற பெற்றதாக இருந்தபடினால அவன் என்ன செய்கிறான்டா அதை சொன்னோன்னு அவர் சொல்கிற, இல்லை நீ சொன்னா நல்ல டாக்டர், திரும்பவும் சொல்கிறேன் நீ தானே சொன்ன நல்ல டாக்டர் இருக்கிறா. அவன் சொன்னான், இல்லை நீர் என்ன மனைவிக்காக என்ன செய்யணும், ஜெபிக்கணும் என்றவனை. அதுக்கு பிற்பாடு இவன் என்ன செய்கிறான்,
ரைட். ரைட். அப்போ அவர் என்ன செய்கிறார், அதுக்கு பிற்பாடு அங்கே போய் அங்கே ஜெபிக்கக்குள்ளே அப்போ மனைவி சொல்கிறா, நானும் உம்மோடு கூட வாரனன்று 2 பேரும் போய் என்ன செய்கிறாங்க, வைத்தியசாலையில் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கக்குள்ளே ஒரு தரிசனமும் வரையில். அப்போ கேட்குற இந்த மேடாட்ட கேட்குற, ஏதாவது உனக்கு தரிசனம் தேவன் தந்தார, எனக்கு தரையில்லை, உனக்கு ஏதோ அவசரம் எனக்கும் தரையில்லைன்ட்டு உங்கள் கொஞ்ச நேரம் அப்படி இருக்கக்குள்ளே பார்த்தா இவருக்கு ஒரு தரிசனம் வருது. அந்த சிறு என்ன செய்கிறான்டா, 3 நாளைக்கு பிற்பாடு ஒரு ஆப்பிளில் வந்து ஒரு அடைய ஒரு பதார்த்தத்தை செய்து தீர்க்கதரிசியிடத்தில் வந்து கொடுக்குறான். அப்போ கொடுக்குற அந்த விஷனை கண்டோன்னே அவர் சொல்கிறார், கர்த்தர் உரைக்கிறதாவது இந்த சௌரி வந்து என்ன செய்வா, பிழைப்பாயண்டிட்டு சொல்லிட்டு வீட்டை வந்தோன்னே பார்த்தா 2 மணித்தியாலத்தில் கதவு தட்டப்படுத்து. திறந்து பார்க்கல, அன்று வாரான். வைத்தியர் சொல்லிட்டாங்க அவட நிலை இன்னும் மோசமாயிட்டு அவன் மறிக்க போகிறான். அப்போ அவர் சொல்கிறேன், நீ அவன் மோசமாக போகிறா, மறிக்க போகிறா எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் இந்த தரிசனத்தை தந்தார், அவள் நிச்சயமாக அவள் சுகமாவாள் என்று அவள் என்ன செய்கிறேன் உரைக்கிற. ஏண்டா நான் அவள் எனக்கு ஒரு ஆப்பிள் ஒரு பதார்த்தத்தை கொண்டு வருவதாக நான் தரிசனத்தில் கண்டபடினால நிச்சயமாக அவள் அதை கொண்டு வருவாள் என்று சொல்கிற வேளையில் அன்று என்ன செய்கிறார், கடந்து போகிறேன். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணி நேரம் கழிச்சில் அவர் சொல்கிறேன், இப்பொழுது அவளோட நிலை வந்து மாறி வருது. அப்போ அந்த டைமில் அந்த கர்த்தர் உரைக்கிறதாவது உன் மனைவி சுகமானு சொன்னாவே, அப்போ அந்த நர்ஸ் கேட்டுட்டு அவர் சொல்கிறா, அந்த காரியத்தை இவ இப்படி இருக்கிற கண்டிஷனில் நீர் இப்படி சொல்கிறீரே என்று சொல்லக்குள்ள அவர் சொல்கிறேன், இது கர்த்தர் சொன்னது, அதனால் அது நிச்சயம் சுகமாக. ஒருவேளை இந்த 3 நாளில் இவள் சுகமாகலைண்டா நான் ஒரு பிழையான கள்ள ஊழியக்காரன் என்று அவர்கிட்ட சொல்லிட்டு பாருங்கள், இவ்வளவு ஒரு நிச்சயம் கர்த்தர் காண்பித்ததில் அவர் நிச்சயமாக என்ன செய்கிறேன் அந்த காரியத்தில் அவர் உறுதியாக சொல்லிட்டு வாரதை நாங்கள் பார்க்குறோம். அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அவர் 2 நாளைக்கு 2 மணித்தியாலத்துக்கு பிறகு நான் இப்போ முன்னமே சொன்ன மாதிரி அவன் வந்து சொல்கிறான். அதுக்கு பிறகு அவர் சொல்கிற நிச்சயமாக தேவன். அதுக்கு பிற்பாடு இவர் பார்க்குற 3 நாளைக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவள் ஒரு ஆப்பிளில் ஒரு பதார்த்தத்தை செய்து கொண்டு தீர்க்கதரிசிட்ட வார். இப்போ பாருங்கள், தேவன் எவ்வளவு அற்புதர், எவ்வளவு சுகமளிக்கிறவராக இருக்கு. அப்போ தேவன் ஒரு காரியத்தை தருவாரானா அது நிச்சயமாக சுகமாக. பாருங்கள், வைத்தியர்கள் கைவிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பிற இருக்கிற மனிதர தன்மையை தான் இப்போ இங்கே பார்க்கப்போம். ஏன்னா இதனால தான் நாங்கள் இந்த வரலாறை பார்த்து வாரோம் என்ற நாங்கள் என்ன செய்வோம், இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துலேருந்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் சூழல் இருக்கிற ஜனங்களும் என்ன சொல்லுவான், பிறர் என்ன அப்படி அதுதான் வந்துட்டானே. அப்போ அப்படின்ட்டு நாம் சொல்லுவோமா இல்லையான்னு சொல்லுங்கள். அப்போ இது எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பிரயோஜனம் என்ன. அதே போல் பெற வர்றவனும் என்ன நினைப்பான், வந்ததுக்காக தருணம் பார்த்து என்ன தண்டிக்கிறேன்றது அவன் சிந்திப்பான். ஆனால் நாங்கள் விடுதலை பெறணுமெண்டா, நாங்கள் சுகம் பெறணுமெண்டா நாங்கள் ஒரு வார்த்தையும் நாங்கள் பேசலை, நாங்கள் மௌனமாக இருந்து வர்ற வார்த்தையில் கர்த்தர் அந்த உத்தமம் அந்த உண்மையை தான் தேவன் என்ன செய்கிறார் எதிர்பார்க்குறார். அப்போ அதுதான் இயேசு கிறிஸ்துட வாழ்க்கையிலும் செய்து தீர்க்கதரிசிக்குடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து அவருக்குள்ளே இருந்த வேளையிலும் அதை தான் தீர்க்கதரிசி செய்கிறார். அதே போல் தான் இன்றைக்கி அவர் போனாலும் பரிசுத்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ளே வந்தால் அந்த ஊழியக்காரனும் அதான் செய்வான். அவன் அந்த தருணம் பார்த்து அதை அடிப்பான். ஏனென்றா இவங்க மனம் திரும்பி இருக்காங்களான்னு பார்க்க. இப்போ மனம் திரும்பி இருந்தால் அவங்க உண்மையாகவே ஒரு செம்மறியாடாக போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வழி நடத்த இயலாது. அவங்க தலையை தொங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க மறிச்சிருக்காங்கன்றது அர்த்தம். மறித்தவனுக்கு வந்து எதுவும் பேசலை. ஏன்னா அப்போ உலகத்துக்கு மறிக்கிறவனும் அப்படி தான் இருப்பான். தேவன்ட மனிதனுக்கு முன்னால் ஒரு வார்த்தையும் அவன் என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். அவனுக்கு தேவை விடுதலை. தேவன் என்ன தொடணும். அப்போ அதனால் வந்து அந்த காரியம் வந்து இது எங்களுக்கு நல்ல உதாரணமாக இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு நான் சொன்ன மாதிரி ஒரு 3 நாளைக்கு பிறகு வாரா. அதுக்கு பிற்பாடு இப்போ நாங்கள் வரப்போகிறோம் 1946ஆம் ஆண்டு மார்ச் 21ஆம் தேதி தீர்க்கதரிசிக்கு ஒரு மகள், மேடாக்கு ஒரு மகள் பிறக்கிறாள். அவருடைய பேர் வந்து ரெபேக்கா. மார்ச் மாதம் 21ஆம் தேதி 1946ஆம் ஆண்டு. அதுக்கு பிற்பாடு இவர வாழ்க்கையில் வந்து நிறைய ஊழியக்காரர். ஏன்னா இப்போ இதெல்லாமே தேவன் தரிசனத்தை காட்டி தானே செய்கிறேன்.
அப்போ காட்டி சொப்பனத்தை காண்ற தரிசனத்தை காண்றக்குள்ளே நிறைய ஊழியக்காரெல்லாம் வந்து சொல்கிறாங்க, நீ உன்னை பிசாசு வந்து ஆளுகை செய்யுது, ஏனண்டா எங்களுக்கெல்லாம் இந்த தரிசனம் சொப்பனம் வருது இல்லை, அதனால் உனக்கு பிசாசு தான் இதெல்லாமே கொடுக்குறாங்க, அதனால் வந்து நீ பாதாளத்துக்கு போகிறாண்டு ஊழியக்காரெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவருக்கு எப்படி இருக்குது? அப்போ இவருக்கு ஒரு மாறி போயிட்டு இவர் என்ன சொல்கிற, ஆண்டவரே எனக்கு இந்த சொப்பனம் தரிசனத்தை இந்த வாழ்க்கையிலேருந்து நீர் எடுத்து போடுமென்று இவர் ஜெபிக்கிறது. அப்போ இவருக்கு அவங்க சொன்னோன்னு, ஏன்னா ஒருவருக்கும் வருது இல்லை, தரிசனம் வருது இல்லை, சொப்பனமும் வருது இல்லை, இவருக்கு மட்டும் வருதோன்னு இவருக்கு சந்தேகம் இருந்தாங்க. ஏன்னா அந்த நாளில் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இல்லாமல் இவருக்கு வரணுன்னே இவருக்கு யோசிச்சு ஒருவேளை பிசாசு தான் தாரானோ என்ற ஒரு எண்ணம் வந்துட்டு அவர் என்ன செய்கிறாரண்டா, ஆண்டவரே எனக்கு இந்த விஷனை, இந்த தரிசனம், இந்த சொப்பனம் வார இந்த கிஃப்டை நீர் என்னிடத்துலேருந்து எடுத்து போடுமென்றக்குள்ள தேவன் எடுக்காமல் இன்னும் அதிகமாக அவருக்கு அள்ளி அவருக்கு என்ன செய்கிற தரிசனத்தையும் கொடுக்க அவர் என்ன செய்கிற இன்னும் அதிகமாக காண்கிறேன். அதுக்கு பிற்பாடு அவர் என்ன செய்கிறாரண்டா, அவருக்கு ஒரு பயங்கர கவலை. அதனால் அவர் என்ன செய்கிறார், வீட்டுக்கு வந்து மனைவிட்டத்தில் அவர் சொல்கிறார். இப்போ இவர் அதுக்கு பிற்பாடு அவர் ஜெபிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விஷனை காண்றேன்டா, இவர் போய்கொண்டிருக்கிற வழியில் ஒரு மலையை பார்க்குறார். அந்த மலையில் ஒரு வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்கெல்லாம் கதவு இருக்குது. அந்த கதவை என்ன செய்கிறாருண்டா தட்டுற வேளையில் பார்த்தீங்கன்னா அந்த கதவில் இருந்து ஒரு ஸ்திரீ வாரா, ஒரு பெண் வாரா. அந்த பெண் வெளியே வந்து என்ன செய்கிறான்டா அதை கேட்குறான். அப்போ அந்த ஸ்திரீயை இவர் பார்க்குற வேளையில் அந்த ஸ்திரீ வந்து கல்யாண வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கிறா, அவள் உடுத்தி இருக்கிறா. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வஸ்திரம் வெண்மை, ஆனால் அந்த கல்யாண வஸ்திரம் எப்படி இருக்குண்டா சேராக இருக்குது, இந்த அழுக்காக இருக்குது. அப்போ அவள் கேட்குற, நீ ஏன் உண்ட வஸ்திரம் வந்து அழுக்காக இருக்குன்னு கேட்கல. அவள் சொல்கிற, நாங்கள்லாம் பிஸியாக இருக்கிறோம், அப்போ அதனால் வந்து எங்களுக்கு இந்த காரியம் எல்லாமே எங்களுக்கு வந்து நேரம் இல்லை, அதனால தான் இது அப்படி இருக்குண்டு. அப்போ உடனே தீக்கரிசிக்கு அங்கே உரைக்கப்படுது என்னென்னா, அவள் மெதடிஸ், அவள் சொல்கிற, அவள் வெளியே வரக்குள்ளே சொல்கிறா, நான் ஒரு மெதடிஸ்ன்ட்டு தான் சொல்லிட்டு வாரோம். அதுக்கு பிற்பாடு அவரோட உடுப்பு அழுக்காக இருக்குள்ள. அப்போ அதுக்கு பிற்பாடு தேவனுக்கு தீக்கரிசிக்கு ஒரு விஷன் வருது என்னென்னா, ஒரு பெரிய ஒரு குவியலான ஒரு ஆகாரத்தை பார்க்குறேன். நிறைய ஆகாரம் வந்து குமிஞ்சு இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வெள்ளை பறவைகள் வந்து என்ன செய்யுதுன்னா கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு அது போகுது. ஆனால் அதுக்கு பிற்பாடு இந்த வெள்ளை புறாக்கள் போன பிற்பாடு பார்த்திங்கன்னா வேறு விதமான பறவைகள் வந்து நிறைய சாப்பிடுது, திருப்தியாக சாப்பிடுது. அப்போக்குள்ள அந்த விஷனில் தரிசனத்தில் தேவன் என்ன சொல்கிறாரண்டா, இந்த வெள்ளையாக உடுத்திருக்கிறது தான் உன்னுடைய சபையா, இது மற்ற பறவைகள் எல்லாமே உலகம் இருக்கிற மற்ற ஜனங்களன். அப்போ தான் அவருக்கு புரியுது. அப்போ என்ன அர்த்தம்ண்டா, அந்த பிரணாம் கூடாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமான ஆகாரம் இருக்குது, ஆனால் அந்த ஆகாரத்தை கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே விடுறாங்க. ஆனால் அவரை விசுவாசிக்கிற உலகம் இங்கே இருக்கிற மற்றவங்க வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. அந்த ஆகாரம் அந்த ஸ்டோரில் இருந்து எடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதிகமாக சாப்பிட்றாங்க. அப்போ அதனால தான் திக்கரிசிட காலத்தில் சொல்கிற, பிரணாம் கூடாரமே நீ இழக்கப்பட்டு போன, அங்கேருந்து 4 பேர் போவாங்களோ என்று தெரியும். அதே போல் தான் பாருங்கள், வார்த்தை இருக்கிற இடத்துல ஜனங்கள் கேட்க மாட்டாங்க, அவங்க கொஞ்சத்தை மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையானதை மட்டும் என்ன செய்வாங்க எடுப்பாங்க. அவங்களுக்கு மேட்சிங்கான மெசேஜ் வந்தால் மட்டும்தான் அவங்க ஆமேன்னுவாங்க. ஏன்னா அந்த காரியத்தில் வந்தால் தான் பாராட்டுவாங்க, மற்றும்படி தேவையை எடுத்துகிட்டு என்ன செஞ்சிடுவாங்க, கடந்து போயிடுவாங்க. அதே போல் தான் தீக்கரிசிட வாழ்க்கையிலும் அந்த ஜனத்துக்கு வந்து நிறைய ஆகாது. ஆனால் பாருங்கள், அந்த வெள்ளை பறவையெல்லாம் என்ன செய்யுதுன்னா கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு போகுது, ஆனால் அவர செய்தியை மற்ற பறவைகள் தான் சாப்பிடும். அதே போல் இந்த செய்தியை அதிகமாக கருப்பின ஜனங்கள், காப்பிளி தான் வந்து அதிகமாக வைராக்கியமாக இருப்பாங்க. பள்ளிப்படத்தில் நிற்கக்குள்ள அப்படி ஒரு சிங்கம் மாதிரி நிற்பாங்க, ஜனங்களும் வந்து வாஞ்சியாக இருப்பாங்க. ஏன்னா அவர் அந்த உலகத்தில் இருக்கக்குள்ள கூட தீக்கரிசி அந்த கருப்பினத்துக்காக குரல் கொடுத்தவர். ஏன்னா ஆப்ரஹாம் லிங்கன்ற அந்த காலத்தில் கருப்பினத்துக்காக அவர் என்ன செய்ய குரல் கொடுத்தவர். அதே போல் அதனால் அந்த கருப்பின ஜனங்கள் வந்து அதிகமாக அவரை விசுவாசிக்கிறவங்க, ரைட். அப்போ அந்த காரியத்தை கண்டுட்டு இவர் வீட்டுக்கு வந்தோன்னே இவருக்கு கவலை என்னென்னா, இந்த ஊழியக்காரெல்லாம் சொன்னது,
அப்போ அதனால் மனைவிட்ட சொல்கிறேன், உன்னிட்ட $23 இருக்குது, இதை வச்சு நீ குடும்பம் நடத்து, நான் வந்து க்ரீன் மில்லுக்கு போகிறேன். க்ரீன் மில்லுன்னு அவங்களுக்கு தெரியும், அதுதான் தீக்கரசிக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு குகை. ஏன்னா அது ஒரு பள்ளத்தாக்கில் இருக்கிற, யாருமே உள்ளே போகலாம். தேவனே அந்த குகையை இவருக்காக வடிவமைத்து அது ஒரு மேசை இருக்கிறது, ஏன்னா கதிரை இருக்கிறது, மலையாலே எல்லாமே வெட்டப்பட்டு அங்கே தான் இவர் போய் ஜெபிப்பேன். அப்போ அவர் சொல்கிறேன், நான் எப்போ வருவேன்னு தெரியாது, 1 நாள் அல்லது 2 நாள் அல்லது 3 வாரம், எத்தனை நாள், ஒருவேளை அவர் என்னோட பேசாட்டி நான் வரவே மாட்டேன். அதனால் நீ இந்த $1 வச்சு சாப்பிட்டுக்கோ, அதனால் நான் போகிறேன்னு இவருக்கு கவலை. பாருங்கள் எவ்வளவு உத்தமமாக வாழ்கிற மனிதன், இப்படி ஊழியக்காரர். அப்போ மனைவி சொல்கிறா, அவங்க சொல்லிட்டு போட்டும், நீரே அதை சொல்ல இல்லை, இதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லணுமென்றதுக்காக இவர் என்ன செய்கிற, க்ரீன் மில்லுக்கு போகிறேன், $23 கொடுத்துட்டு இவர் போகிறேன், நீ இதை வச்சு நீ பிழைச்சி கொள்ளன்னுட்டு போகிற. அப்போ எப்படிப்பட்ட சூழலாக மேடாவுக்கு இருந்திருக்குமேனு பாருங்கள். அதான் அந்த அவளுடைய விசுவாசம், அவளுடைய அந்த என்ன சொல்கிற பொறுமையெல்லாம் பார்க்கும்போது அது ஒரு விலையேற பெற்றது. ஏன்னா கர்த்தர் காண்பித்து தந்தபடியாக மிக பொறுமையோடு அந்த ஊழியத்துக்காக பாருங்கள். அந்த நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன், மார்ச் மாதம் 21 தான் ரெபேக்காள் பிறக்குது. இது இப்போ இவர் போகிற டைம் வந்து மே மாதம். அப்போ 2 மாதத்தில் என்ன அந்த பில்லிபோலோட அந்த மேடாவையும் விட்டுட்டு அந்த குழந்தையும் விட்டுட்டு போகிறேன்டா, அது எப்படி சூழலாக இருக்கும் அமெரிக்கா பொறுத்தவரை. என்ன அப்போ அப்படி இருக்கக்குள்ள, ஆனால் இவர் என்ன செய்கிறார், தேவன் என்னோட பேசணுமென்ற ஒரு காரியத்துக்காக அவர் என்ன செய்கிறார், அந்த குகைக்கு போகிறார், ஃபாஸ்டிங் பண்ணி அவர் என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார் 3 நாள். 3ஆம் நாளில் பார்த்தீங்கன்னா சரியாக அதிகாலை 3 மணிக்கு வந்து பெரிய ஒரு வெளிச்சம். 3ஆவது நாள் 3 நாளும் எந்த தண்ணி எந்த உணவுமின்றி வேறு என்ன செய்ய கர்த்தர் என்னோட பேசாட்டி யாக்கோபு போல், ஏன்னா கர்த்தர் என்னை தொடாமல் நான் போக மாட்டேன் என்ற உணர்வோடு இருக்கிறான். அதே மாதிரி இவர் கர்த்தர் பேசணுமென்ற அந்த உணர்வோடு அவர் ஜெபிக்கிற வேளையில் 3ஆம் நாள் சரியாக 3 மணிக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையில் ஒரு பெரிய பிரகாசம் உள்ள ஒரு வெளிச்சம் வந்து உருண்டு வர்ற வேளையில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 6 அடி உயரம், 200 பவுண்டு என்று அவர தீக்கர்சிட கணக்கில் சொல்லுறது. அதை எங்கள்கிட்ட கிலோவில் எத்தனைன்னு எனக்கு தெரியாது வேதத்தில், ஆனால் என்னுடைய வேதத்தில் முன்னுக்கு இருக்குது, நான் இன்றைக்கு அதை பார்க்க. அப்போ அந்த 200 பவுண்டு இட அந்த வெயிட் என்று சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 80-70 கிலோன்னு சொல்லுவீங்களே, அது மாதிரி ஒரு 6 அடி உயரமுள்ள மனிதன், பிரகாசமுள்ள மனிதன் வந்து முன்னால் வந்து வெண் வஸ்திரம் தரித்து அவருக்கு முன்னால் வந்து அங்கே நிற்கிறேன். பார்த்தீங்கன்னா 6 அடி உயரம், 200 பவுண்டு இட, ஆனால் வெண்மை வஸ்திரமோட. அப்போ அந்த சுற்றி வந்த ஒளி வந்து என்ன செய்கிறார், அதிலிருந்து தான் அவர் பிரகாசிக்கிறேன். அதுக்கு பிற்பாடு அவரோட தலைக்கு மேலே பிரகாசமான வெளிச்சம் இருக்குது. அவர் வந்த உடனே அவர் சொல்கிறார், நீ பயப்படாது. ஆமே, நாங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய தூதன் வர்ற இடம் எல்லாமே முதலாவது அவர்கள் சொல்கிற காரியம் பயப்படாது. அப்போ பாருங்கள், கர்த்தரே அவர் இறங்கி வாரேர் மனித உருவில் அவருக்கு முன்பாக. இது வந்து விஷன் இல்லை. இப்போ நாங்கள் முன்னுக்கு பார்த்ததெல்லாம் விஷன். இவர் என்ன செய்கிறார், இது வந்து ரியலாக பார்க்குறேன், முகமுகமாக நேருக்கு நேர் வந்து பார்க்குறேன். இவர கையை கடித்து பார்க்குறேன், முடிவில் தான் கடித்து பார்க்குறேன், விரலை கடித்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அது நிஜம். இப்போ கனவுலண்டா அது களைஞ்சிடும். அப்போ பார்த்தா அவருது ரியலான ஒன்று திக சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னால் வந்து அவர் சொல்கிறேன், நீ பயப்படாதே என்று. ஆமென். ரைட். இப்போ அதுக்கு பிற்பாடு பாருங்கள், அந்த கர்த்தருடைய தூதன் சொல்கிறேன், நீ பயப்படாத, உன்னுடைய வாழ்க்கையை குறித்ததான காரியங்களை உனக்கு சொல்லும்படி நான் வந்திருக்கிறேன், நீ பயப்படாத. நீ வந்து உலகமெங்கும் இந்த மினிஸ்ட்ரியை, ஹீலிங் மினிஸ்ட்ரி, அதாவது தெய்வீக சுகமளித்தலை நீ வந்து முழு உலகம் கொண்டு போவா. நீ பிரபுக்களுக்காக, ராஜாக்களுக்காக, மேல் அதிகாரிக்காக எல்லாமே நீ ஜெபிப்பா. உன்னுடைய புகழ் வந்து முழு உலகமுமே என்ன செய்யும், செல்லும். நான் இந்த கிஃப்டை வந்து நீ முழு உலகமும் நீ என்ன செய்வா, கொண்டு போவா, நீ பயப்படாத. அப்போ இவர் சொல்கிறேன், ஐயா நான் வந்து ஒரு ஏழையாக இருக்கேன். பாருங்கள், ஐயான்னு சொல்கிறேன், ஐயா நான் ஒரு ஏழையாக இருக்கிறேன், நான் எப்படி போகையில் நான் 7ஆம் வகுப்பு தான் படி. அவர் சொல்ல, நீ பயப்படாத, நீ உலகம் அங்கு நீ போவா. அப்போதிக்கு சொல்ல, என்னுடைய ஜனங்களும் வந்து ஏழ்மையானவங்க, எப்படி எனக்கு காசை தந்து நான் அவர் சொல்ல, நீ அது எல்லாமே போகாத, நீ நினைக்காத, நீ
உலகமெங்கும் நீ என்ன செய்வா, நீ போய் சுவிசேஷத்தை சொல்லுவா என்று அவர் என்ன சொல்கிறே, அந்த காரியங்களை சொல்லக்குள்ள அவர் தீக்கர் சொல்கிறே. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஐயா நான் ஏழை, நான் எப்படி போவேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு எப்படி போகிற எப்படி வார என்று அவர் சொல்லக்குள்ள, நீ பயப்படாத, நீ எல்லா இடம் போய் இந்த தெய்வீக சுகமளித்தலுக்கூடாக நிறைய பேரை நீ என்ன செய்வாய், ஆதாயப்படுத்துவ, நீ பயப்படாத. நீ செய்ய வேண்டியது, நீ நீ ஒருவனுக்காக உண்மையாக உத்தமமாக இருந்து ஜபித்தா உனக்கு முன்னால் கேன்சர் கூட நிற்காது. அதே நேரத்தில் நீ என்ன செய்யணும், ஜனங்கள் உன்னை நம்பும்படி நீ நடந்து கொள்ளும். அப்போ பாருங்கள், முதலாவது நீ உண்மையாக ஜெபிக்கணும், அதுக்கு பிற்பாடு ஜனங்கள் உன்னை நம்பத்தக்கதாக நீ பிரசங்கிக்கணும். அப்போ பாருங்கள், இவர் உண்மையாக இருக்கணும் உண்டு, அதே நேரம் ஜனம் என்ன செய்யணும், இவரை நம்போம். அப்போ நம்பினாத, இப்போ நாங்கள் முன்ன பார்த்தோம், அவனை என்ன வார்த்தையை போட்டு இவர் செய்கிறார், ஆனால் அவன் விட்டப்பாடியில் அவன் சொல்கிறான், நீ என்ன மனைவிக்காக ஜெபிக்கணுமென்ட்டு என்னென்ற சொல்லி, நல்ல டாக்டர் இருக்குது, சில பேருக்கு கோபம் வர, ஏன்னா அவனுக்கு கோவக்கார். நீங்கள் முன்னு பார்த்தீங்கன்னா கதவை அடிக்கிறான், ஏன்னா நீ எந்த உதவியும் வேணாமென்று அனுப்புகிற. இவர் கேட்க போனது சாமான் ஏதாவது நான் உனக்கு வாங்கி தரணுமா. பாருங்கள் எப்படி தாழ்மை உள்ளவர், பாருங்கள் கத்தரவளை அவ்வளவு அவரை பயன்படுத்துகிற, ஆனால் அந்த மனிதனுக்கு உதவி செய்யணுமென்று அவர் போர். அப்படி இருக்கக்குள்ள அப்போ அவர் சொல்கிறார், நீ உண்மையாக இருந்து ஜனங்கள் உன்னை நம்புவாங்களா. அப்போ பாருங்கள், இவர் உண்மையாக ஜெபிக்கணும் அந்த ஜனத்துக்காக, அதே நேரத்தில் ஜனங்கள் இவரை என்ன செய்யணும், நம்பணும். அப்போ நம்பினாதான், அதால் தான் இயேசு சொல்கிறேன், நீ என்ன விசுவாசிக்கிறாயா. அப்போ விசுவாசித்தாதான் நீ மகிமையை காணலாம். அப்போ தீக்கர்சியும் ஜெபிக்க வாரங்கிற, நீ என்ன கர்த்தருடைய தீக்கர்சி என்று விசுவாசிக்கிறாயா, கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று நீ விசுவாசிக்கிறாயான்னு தான் அவர் கேட்குறார். அதே போல் பாருங்கள், கர்த்தருடைய தூதனும் அவர் சொல்கிறார், நீ அப்படியாக உத்தமமாக ஜெபித்து அதே நேரத்தில் ஜனங்கள் உன்னை நம்பினா உனக்கு முன்பாக கேன்சர் கூட என்ன செய்யாது, நிற்காது. அப்படியாக தேவன் அவருக்கு அந்த வாக்கு. அதே போல் அவருக்கு 2 அடையாளத்தை கொடுக்குறேன். மோசைக்கும் என்ன செஞ்சே, தேவன் 2 அடையாளத்தை கொடுத்து, அதே போல் தீக்கர்சிக்கும் அவர் 2 அடையாளத்தை கொடுக்குறார். அவருக்கு என்ன கொடுக்குறார், முதலாவது அடையாளம், அவர் இடது கையை எடுத்து ஜனங்களுடைய வலது கையை பிடிக்கும். அப்போ இடது கையால் வலது கையை பிடிக்கிற வேளையில் அது கிருமி தொற்று, அதாவது என்ன சொல்கிறது, கிருமினால் வர்ற வருத்தம் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, இந்த காச நோய் கிருமி, அதுதான் டிபியாக மாறுறது. ஏன்னா அதே போல் உடம்புல கிருமி தொற்று என்று சொல்லுவாங்க தானே, இன்ஃபெக்ஷன் ஆக்குறண்டு. இப்படிப்பட்ட அந்த வியாதிகள் இருக்குமானா நீ வலது கையால் இடது கையால் வலது கையை பிடிக்கும்போது அந்த பல்ஸ், அதாவது அந்த நரம்புகள் வேலை செய்தால் நிச்சயமாக அவங்களுக்கு கிருமி தொட்டு இருக்குது. அந்த கிருமி தொட்டுக்காக நீ ஜெபிக்கிற வேளையில் உனக்கு சுகமானா, ஏன்னா அது சுகமானா அந்த பல்ஸ் வேலை செய்கிறத பார்ப்பே தான், அது சுகமாயினா நிச்சயமாக அவங்களுக்கு சுகமாகும். அடுத்த அடையாளத்தில் அவர் சொல்கிறார், நீ ஜெபிக்கும்போது நீ என்ன செய்வா, தரிசனத்தை காண்பாய். தரிசனத்தை காண்பிற வேளையில் அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியம் என்ன செய்யும்படி என்றால் அது வெளியே கொண்டு வரப்படும். அப்போ அதனால் நீ என்ன செய்வாய் என்றால், யார் என்ன நினைக்கிறாங்க என்றதை நீ என்ன செய்வா. அப்படி செய்கிற வேளையில் உனக்கு முன்னால் எதுவுமே நிற்காது. அப்போ 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று கையை பிடிக்கணும், ஏன்னா 2வது ஜெபிக்கிற வேளையில் தரிசனம் வருது. தரிசனத்தால் அவங்களுக்குள்ளால் என்ன நினைக்கிறாங்க, எங்கேருந்து வாராங்க, அவங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குது என்று தேவன் 2 கிஃப்டை கொடுக்குறார். பாருங்கள், அவரை உத்தமத்தினால 2 கிஃப்டை கொடுக்குற. 3 நாள் அவர் உவாசம் இருந்து ஏன்னா அந்த காரியத்துக்காக அவர் ஜெபிக்கும்போது தேவன் என்ன செய்கிறாருன்னா அந்த கிஃப்ட் அவருக்கு கொடுக்க. ஏற்கனவே அந்த கிஃப்ட் இருந்துச்சு, அதுக்கு பிற்பாடு மேலதிகமாக என்ன செய்கிறார், இந்த 2 அடையாளத்தை கொடுக்குறது. அப்போ இடது கையால் வலது கையை என்ன செய்யணும், பிடிக்கணும். அப்போ பாருங்கள், நாங்கள் எத்தனையோ மெதட்டை பார்த்து வாரோம். என்ன நாங்கள் எத்தனையோ அற்புதத்தில் பார்த்தோம். என்ன நாங்கள் பார்க்குறோம், தேவன் காண்றே. சில பேருக்கு அவர் ஒவ்வொரு முறையில் என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையில் ஜெபிக்கிற வேளையில் அந்த வியாதிகள் சொசமாக. சில பேருக்கு தலையில் இருக்குது, ஆனால் அவர் எங்கே ஜெபிக்கிறேன், வயிற்றில் வைக்கிறேன். சில பேருக்கு காலில் இருக்குது, தலையில் வைக்கிறது. சிலரை தேவன் இதை செய்யன்றார். அப்போ ஒவ்வொரு காரியத்திலும்
வித்தியாசம். இப்போ இந்த இடத்துல பார்க்குற வேளையில் ஒருவன் கிருமி தொற்றால் வந்தால் என்ன செய்யணும்? இன்ஃபெக்ஷனால் இடது கையால் வலது கையை பிடிக்கும். அப்போ 2 அடையாளத்தை அவர் என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கிறத பார்க்குறார். அப்போ அதனால் தேவன் ஒரு மனிதனுக்கு எப்படி எப்படி செய்யணுமோ அது எங்களுக்கு தெரியாது. அப்போ தேவன் ஒரு மனிதனுக்கு எதை காண்பு? அப்போ உங்களுக்குள்ள அப்போ இப்போ இதுகளை கேட்கக்குள்ள உங்களுக்குள்ளே ஒன்று வரும். ஏன்னா இப்படி ஜெபிச்சா எனக்கு சுகமாகும், ஏன்னா இப்படி காரியம் கிடைச்சா தேவன் எனக்கு, அது ஒரு விசுவாசம் தான். இப்போ பெரும்பாடுள்ள சிரிக்கு என்ன வருது? நான் ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் நான் என்ன செய்வேன்? சுகமானு அவ தான் நினைக்கிறான். அப்போ அந்த விசுவாசத்தை தேவன் என்ன செய்கிறார்? கணம் பண்ணுற. அப்போ அதே போல் அந்த விசுவாசங்கள் உங்களுக்குள்ளாக வர வேண்டும். ஏன்னா நாங்கள் இன்றைக்கு தேவன் தரிசனத்தில் இடப்படுற இல்லை. இன்றைக்கு அவர் இந்த காலத்தில் ஏன்னா இப்போ தீக்கர்சி இல்லை. அப்போ நாங்கள் அதை பார்த்து நாங்கள் மல்கியாவில் இருந்து இயேசு கிறிஸ்து வர்ற காலம் மட்டும் 400 வருஷம் தீக்கர்சி இல்லை. அப்போ அந்த 400 வருஷப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் ஜனங்களோடு தேவன் எப்படி இடப்பட்டார்? சொப்பனத்தோட. மரியாளோடு எப்படி இடப்பட்ட? சொப்பனத்தோட. நான் அந்த செய்தியை பிரசங்கிச்சிருக்கேன், தீக்கர்சி சொல்கிறேன். அதே போல் இப்போ தீக்கர்சி போய் எங்களுக்கு இப்போ இடப்பட்ட காலத்தில் யாரும் இல்லை, தீக்கர்சி இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இப்போ ஜனத்தோடு தேவன் இடப்படுற காரியம் சொப்பனம், வார்த்தை. அப்போ அந்த விசுவாசம் அதை வச்சு தான் தேவன் இடப்படுற. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? இதுகளை வச்சு தான் நாங்கள் எங்களுக்குள்ள விசுவாசம் பெறக்குள்ள நாங்கள் அந்த மனிதன்களில் விசுவாசம் வைக்கும்போது தேவன் இடப்படுற தேவனாக இருக்கிறார். அப்போ இவருக்கு பாருங்கள், அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ அவர் சொல்கிறார், நான் இதை ஒரு கிஃப்டாக தந்திருக்கேன், நீ அவங்கள குறித்து கவலைப்படாத. ஏன்னா இது தேவனால் கொடுக்கப்பட்ட தேவனை இவர் முகமாக பார்க்குற, கையை கடிச்சு பார்த்து இவருக்கு சந்தோஷம். அப்போ இவர் மே மாதம் 7ஆம் தேதி தான் கர்த்தருடைய தூதனானவர் சந்திக்கிறார். அதே நேரத்தில் தான் நாங்கள் அங்கே பார்த்து நாங்கள் பிரடனப்படுத்தப்படுது. ஏன்னா நாங்கள் அதை பார்க்கக்குள்ள நாங்கள் பார்க்கலாம். அப்போ அதே நாளில் மே 7ஆம் தேதி கர்த்தருடைய 1946ஆம் ஆண்டு மே 7ஆம் தேதி கர்த்தருடைய தூதனானவர் இவரை சந்திக்கிறார் முகமுகமாய். இவருடைய ஊழியத்து திட்டம் எல்லாம் அவர் சொல்கிறார், நீ சிறுவனாக இருந்தது போல் கேட்ட அதே சத்தம் தான் இது, வேறு சத்தம் இல்லை. அப்போ ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய தூதனானவர சத்தம்தான் அந்த சத்தமாக இருந்த. அவர் என்ன சொல்ல, புகையாதே குடியாதே, உனக்கு வயதாகும் போது ஒரு ஊழியம் இருக்கின்ற மாதிரி இப்பயும் அவர் அதே காரியத்தை அவர் சொல்லிவிட்டு அவர் சடுனண்டவர் என்ன செய்கிறார்? அப்படியே அந்த ஒளிக்குள்ளாக மறைந்து உள்ளுக்குள்ளே போய் அப்படியே எடுத்துக்கொண்டு அவர் மேலே போனோன்னு தான் இவர் விரலை கடைச்சி பார்க்கல. இவர் சந்தோஷம். மே மாதம் 8ஆம் தேதி இவர் வீட்டுக்கு வார வேளையில் அந்த ஸ்திரீ புன்னகையோட சிரிப்போடு அவள் இருக்கிறான். ஏன்னா இப்போ அவள் பாருங்கள், அதான் அந்த மனைவியுடைய தன்மை. ஏன்னா அந்த காரியத்தோடையும் அவள் என்ன இருக்கிறா? புன்னகையோடு. ஏன்னா இல்லாட்டி யாரும் என்ன நினைப்பா, 3 நாள் விட்டுட்டு ஏன்னா காரியமாக போயிருக்கிறாங்க, அப்படி தான் ஒரு பலவீனமான பகுதியை தான் பார்ப்பான். ஆனால் அவள் என்ன செய்கிறாள்? சிரிப்போடு அவரை வரவேற்கிற. இவருக்கு சந்தோஷம். கர்த்தர் செய்த காரியங்கள் அவர் விவரிக்கிறார். அதுக்கு பிற்பாடு இவருடைய ஊழியங்களை குறித்து தேவன் அவருக்கு சொன்னபடினால இவர் என்ன செய்கிறார்ண்டா, இப்போ அவர் ராய் டேவிஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் பேப்டிஸ்ட் போதகர்கிட்ட இருந்து தான் இவர் என்ன செய்கிறார்? வெளியே வாரு. அப்போ என்னத்துக்காக வந்தேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன, பெண்களை போதகராக நியமிக்கிறதை இவர் வெறுத்து தான் வாரு. அப்போ ஆனாலும் அவர் நல்ல ஒரு மனிதன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவருக்காக இவர் சொல்கிறேன், நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்தானம் பெறணும் என்ற பிற்பாடு அவர் என்ன அந்த நாமத்தில் கொடுக்கிறார். அதனால் இவங்க நண்பர்களாகவே பிரிஞ்சாங்க. அப்போ அவர் பார்க்குறார், இந்த பூமியிலே அவர் கண்ட மனிதரில் அவர் ஒரு நல்ல ஒரு ஆள் என்றபடினால, அவர் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறபடினால ஒரு எக்ஸ்பீரியன்ஸை, ஒரு காரியங்களை அறிந்து கொள்ள இவர் என்ன செய்கிறார்? ராய் டேவிஸ்கிட்ட போகிறார். அப்போ போகிற வேளையில் அவர் வர்ற வேளையில் அவர் ஒரு பெரிய பாஸ்டராக இருந்தவர், போதகராக இருந்தார். ஆனால் இப்போ இவர் போகிற டைமில் அவர் இப்போ ஒரு பிஷப்பாக இருக்கிறார். அந்த மாநிலத்துக்கே அவர் பெரிய ஒரு பிஷப்பாக இருக்கிறார். அப்போ அவர் போய் இவரை சந்தித்து போட்டு நடந்த இந்த அனுபவத்தை அவருக்கு சொல்ல, இப்படி கர்த்தருடைய தூதனானவர் வாரு, எனக்கு இப்படி தரிசனங்கள் வர்றது, நான் உலகம் எங்கும் போகிறதாக அவர் காரியங்களை சொன்னார். இப்படி எல்லாமே அவர் சொல்கிற வேளையில் அவர் சிரிச்சுட்டு சொல்கிறேன், நீ நேற்று இரவில் நீ ஏதோ நிறைய சாப்பிட்டு போட்டு நீ படுத்திருப்பா. ஏன்னா படுத்ததால் தான் உனக்கு இப்படி கெட்ட கனவெல்லாம் வந்திருக்குது. அதனால் இது ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்த போதவர் ஒருவருக்கும் என்ன ஒரு விஷயம், ஒரு தரிசனம் வாரை.
அப்போ இவரோட எந்த அற்புதம் இவங்க செய்கிறாங்க இல்லை. ஏண்டா அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மாய்மாலம். ஏண்டா அந்த அற்புதம் இவருக்குள்ளால தான் வாரும். அப்போ அந்த அற்புதங்களை யாராலையும் செய்ய முடியாமல் இருந்தபடி அவங்க நினைக்கிறாங்க, அடே நாங்கள் அர்ப்பணித்து ஏன்னா வாழ்க்கையை நாங்கள் விவாகமாகாமல் இப்படி எல்லாம் இருக்கக்குள்ள எங்களுக்கு இந்த சொப்பனம் வருதில்லை, தரிசனம் வருதில்லை, இந்த அற்புதம் வரலன்றோன்னே இவரை நினைக்கிறாங்க பேயண்டு விளங்குதா. அப்போ அதனால் அவங்க சொல்கிறாங்க, சிரிச்சிட்டு அவர் சொல்கிற, இல்லை நீ நல்லா போய் படு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ ஏதோ தவறான காரியத்தை கண்டிருக்காண்டு சொல்கிற. அப்போ அவர் சொல்ல, இல்லை நான் முகமுகமாக பார்த்தேன், தேவனே இப்படி சொல்கிறார், இப்படியெல்லாம் அற்புதம் நடக்கக்குள்ள. அவர் சொல்ல, அதெல்லாம் ஒன்றுமில்லை, பிசாசும் அதை செய், நீ போய் இன்றைக்கு போய் நல்லா படுத்து நீ என்ன செய், காரியங்களை செய்யக்குள்ள இவருக்கு ஒரு மாதிரி. அப்போ அதான் பாருங்கள், தேவன் ஒரு காரியத்தை தந்தால் மனுஷன்கிட்ட போய் ஆலோசனை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதை அவர் சொன்னால் நம்ம அதை செய்கிறதா எங்கட காரியம். அப்போ பாருங்கள், எங்கட காரியத்தை அவன்கிட்ட அறியாதவன்கிட்ட போய் கேட்டால், மனிதன்கிட்ட போய் கேட்டால் அவனுக்கு தெரியுமா எந்த காரியம்னு பாருங்கள். அவன் பயன்படுத்தப்படாத ஒரு மனிதன். அப்போ தேவனால் பயன்படுத்தப்படுற ஒரு மனிதன்கிட்ட கேட்டால் அவன் சொல்லுவான், ஏன்னா இது கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஏன்னா ஏலி என்ன சொல்கிறான், 3 தரம் வரக்குள்ளே இன்னொரு தரம் சொன்னால் இது கர்த்தர் சொல்கிற காரியம், அதனால் நீ சொல் ஆண்டவரே நீர் பேசும் என்று நீ சொல்லு என்று அவன் சொல்லி கொடுக்குறான். அப்போ பாருங்கள், அவன் ஒரு பேலியாளாக ஒரு காரியமாக போனாலும் அவன் ஒரு ஆசாரியனாக இருந்தபடி அதை என்ன செய்கிறான், சொல்லி கொடுக்குறான். அவன் என்ன ஆரம்பத்தில் அவனோட இடப்பட்டது அவனுக்கு தெரியும், இப்போ இவங்களோட இடப்படப்படாதபடி அவனுக்கு தெரியாது. அப்போ பாருங்கள், அதை நம்ம சொல்லி கொடுக்குறவங்களாக இருக்கணும். அப்போ அந்த காரியத்தில் இவருக்கு மன உடைவு, இவர் போய் கேட்டு தோல்வி இவருக்கு. ஆனாலும் தேவன் கொடுத்தபடினால இவர் சந்தோஷத்தோடு அவரை விட்டு அவர் என்ன செய்கிறார், கடந்து வாரதை நாங்கள் பார்க்குறோம். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது 9வது பாகம், ஒரு சிறிய காரியத்தை தான் உங்களுக்கு பேசினான். இவ்வளவுதான் நான் அதை படித்து எழுதி எடுத்துட்டு நான் வந்தது. அதனால் கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் அடுத்தடுத்த வாரங்களில் மீதியான பகுதிகளை பார்ப்போம். இன்றைக்கு நிறைய ஆழங்களை காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அதனால் நாங்கள் மனிதர்களை நம்பாமல் இன்றைக்கு எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமே, அந்த வார்த்தையின் வியாக்கியானி அவர். அப்போ அன்றைக்கு மறைக்கப்பட்ட வியாக்கியானத்தை இன்றைக்கு தீக்கரிசி கூடாக தேவன் வெளிப்படுத்தினார். இன்றைக்கி அதை என்ன செய்கிறேன், இன்றைக்கு அது கூடாக இருந்த ரகசியத்தை எலிசா மினிஸ்ட்ரிக்குள்ளாக தேவன் வெளிப்படுத்தி காரியங்கள் எங்களுக்கு ரெண்டையும் ஒப்பிட்டு காரியங்களை தரும்போது நாங்கள் என்ன செய்யணும், அதை விசுவாசிச்சுட்டு தேவன் அதை சொல்கிறத நாங்கள் இன்னொருவர்கிட்ட அட்வைஸ் கேட்காம தேவன் எங்களை தெரிந்து கொண்டாரோ எந்த இடத்துக்கு நாங்கள் போகிறோமோ அதை நாங்கள் வைக்கிற வேளையில் தேவன் நிச்சயமாக அதை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அதனால் தேவனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமேன். நாங்கள் தேவனை நம்பி அந்த உத்தமத்தில் நம்ம கடந்து வர்ற வேளையில் அங்கே கடிந்து கொள்ளுதல் இருக்கலாம், காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் அவரே நம்பி அவரே நாங்கள் உறுதியாக பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக தேவன் அதை ஆசீர்வதிப்பார். அதனால் நாங்கள் தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஒரு விசை ஜெபத்துக்காக நாங்கள் கடந்து போவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மகு சோதரம் ஆண்டவரே, சர்வலவரே, மகு கொடான கொடி சோதரம். அப்பா பிதாவே, மகு சோதரம் சோதரம் சோதரம். மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக மகு சோதரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான பொழுதிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே மீண்டுமாக ஆண்டவரே தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் அதிலே ஆழமான காரியங்களையும் மறைந்திருக்கிற அந்த ரகசியங்களையும் கர்த்தாவே நாங்கள் கண்டுகொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஒப்பிட்டு கர்த்தாவே உமக்குள்ளாக நாங்கள் பலப்பட எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் நிச்சயித்து கொள்ள கர்த்தாவே இந்த பூமியிலே நாங்கள் இன்னும் உம்மை நம்பத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறபடினால் இதை நாங்கள் காதால் மட்டும் கேட்டு விட்டுவிடாத வண்ணம் எங்களுடைய இருதயத்துக்குள்ளாக கொண்டு வந்து கர்த்தாவே அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லத்தக்கதாக எங்களை உம்முடைய ஆண்டவரே சீசனாய் மாற்றி கர்த்தாவே சீசர்கள் அதே காரியத்தை செய்தார்கள். அதே போல கர்த்தாவே
நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவர்களாயிருப்போமானால் வேதம் சொல்கிறது அவரை பின்பற்றுகிறவர்கள் சீசன் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று. அதே போல நாங்கள் உம்முடைய சீசர்களாக இருந்து கர்த்தாவே மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக இந்த காரியங்களை நாங்கள் ஞாபகத்திலே வைத்து கொண்டு நாங்களும் இதில் உறுதியாக நடக்க நீர் எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடு உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். இனிமேல் செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்களும் இந்த பலனை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். இந்த வேளையிலே நிச்சயமான ஒரு அடையாளத்தையும் நிச்சயமான ஒரு விசுவாசத்தையும் நீர் தந்து கர்த்தாவே நாங்களும் அதை விசுவாசிக்கத்தக்கதாக நீர் கொடுத்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.